பல தடைகளை தாண்டி பல தடைகளை தகர்த்து எறிஞ்சிட்டு பராசக்தி படம் இன்றைக்கு வெளியாக போகுது. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்ன காரணம்னா இது அவருடைய 25வது படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குறிப்பா படத்தோட டைரக்டர் சுதா கொங்காரா இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான டைரக்டர். நிறைய பேர் அவங்கள பத்தி அவ்வளவு பாராட்டி பேசுவாங்க. குறிப்பா அவங்களுடைய சூரரை போற்று ஓடிடில வந்தா கூட ஃபேன்ஸ் எவ்வளவு கொண்டாடினாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில அந்த படத்துல மியூசிக் பண்ண ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், சோ அதே போல அமரன்ல இவர் கூட சேர்ந்து ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், சோ கிட்டத்தட்ட 2 வெற்றி கூட்டணி ஒன்னா சேருது அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பல சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா படத்துடைய ட்ரேட பத்தி பேசணும் அப்படின்னா ப்ரீ பிசினஸே சூப்பரா பண்ணிருக்காங்க. புக்கிங் கூட ரொம்ப பாசிட்டிவா பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு மல்டி ஸ்டாரர் படமா இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது எஸ்கே படமா இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா அத்தர்வா முரளி நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து ரவி மோகன் ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு நபர் டக்குன்னு ஒரு படத்துல வில்லனா நடிப்பார் அப்படின்னா அந்த கதை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதும் சரி, அந்த ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல போய் சேரணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சுதான் இந்த விஷயங்கள்லாம் படத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட மைண்ட்ல வச்சுட்டு படம் பாக்குறதுக்கு வரப்போறாங்க. சோ படம் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தர போகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னொன்னு படத்துல இது அப்படியே ஒரு டிராமா மாதிரி போகாதுப்பா, கமர்ஷியல் எலமெண்ட் இருக்குது. சூர்யாக்காக பண்ண படமா இருந்தா கூட சூர்யா இல்லாம எஸ்கே உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் எலமெண்டா நிறைய ஆட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி படக்குள்ள இருந்து கூட சில விஷயங்கள் சொன்னதாக ஆன்லைன்ல தகவல் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சோ பராசக்தி படம் உண்மையாகவே ஒரு பிரம்மாண்டமான படமா வந்திருக்கு. ஒரு பெரிய பொருட்செலவுல எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல பிசினஸும் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு படம் வெளியானதுக்கு அப்புறமா தான் படத்தோட ரிசல்ட் தெரியும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகன் கடைசி நேரத்துல ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. அதன் காரணமாக இப்ப சோலோ ரிலீஸா இந்த படம் வருது. அதன் காரணமாக நிறைய தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இது உண்மையாவே படக்குழுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கக்கூடும். அந்த வகையில படம் வெளியாக போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.